Hello friends, welcome to Tani Varuvan YouTube channel. மதுரை தமுக்கத்தில் நடக்கிற ரொபாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸ்போக்கு தாங்க நம்ம போகிறோம். அப்படியே அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஈவினிங் ஒரு 5:30 போல் போனோம். ஆனால் 6:30 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க இன்றைக்கி. நம்ம 6:30க்கு மேலே போனோம்னா அப்படியே லைட் செட்டிங்ஸோடு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பகலில் வீடியோ எடுக்கிறத விட ஈவினிங்க்கு மேலே ஒரு 6:30 7 o'clock மேலே நைட் டைம் கிட்டே எடுக்கையில் இன்றைக்கி மழை வேறு பெஞ்சது. அதனால் வந்து கொஞ்சம் சேரும் சௌரியமாக தான் வந்து இருந்தது. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து 70 rupees, சின்னவங்களுக்கு வந்து 50 rupees. ஈவினிங் தான் இருக்கும் 4 to 10. அதே மாதிரி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து அந்தளவு வந்து ஓப்பனில் இல்லை. ஒரு 2-3 ஸ்டால் தான் வந்து கடைங்களே வந்து இருந்தது. மித்ததெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. மேபி 1 or 2 டே ஆகலாம். சாட்டர்டே சண்டே போல் மற்ற கடைங்களுமே வரலாம். ஃபுட் ஸ்டால்ஸுமே வந்து அந்தளவு பார்த்தது மாதிரி தெரியலை. இனிமேல்ட்டு வரலாம். பஞ்சு மிட்டாய் கடைலாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து ஓப்பன் பண்ணலை. மேபி மழை ரீசனாக இருக்கலாம். ரைட்ஸு டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஃபோட்டோ பாயிண்ட்ஸு ஃபோட்டோ வியூ வந்து நம்ம எடுக்கிறது குழந்தைங்கள வச்சு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுமே வந்து வியூ வந்து நல்லா செட் பண்ணியிருக்கிறாங்க. பேனராக வச்சு செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. செல்ஃபி பாயிண்ட்டு தான். செல்ஃபி பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூட ஏதாவது ஒரு நல்ல கேமராமேன் வந்துருந்தால் அவங்கள ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு நம்ம போய் எடுக்கலாம். எப்படி வீட்டுக்கு ஒரு கேமராமேன் நல்ல கேமராமேன் இருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்டு போயிருங்க கூட துணைக்கி. குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வியூ பாயிண்ட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நம்மளுக்குமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதை நான் சொன்னேன்லாம் மழை பெஞ்சிருந்ததுன்ட்டு. இங்கே வந்து தண்ணி அந்தளவு இல்லை, சேரும் சௌகரியமாக இல்லை. அங்கே வந்து அந்த கிளாத் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க, கார்பெட் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம என்ட்ராகிற வழியிலே குழந்தைங்களுக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ரூம் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. என்டர் ஆகும்போதே இந்த ஃபோட்டோ வியூ பாயிண்ட் கிட்ட என்டர் ஆகும்போது தனியாக ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. ஒருவேளை நம்மளுக்கு கால் வலிச்சிச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கேயும் இந்த மாதிரி சேர் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ரொபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே தத்ரூபமாக இருந்தது. ரொம்ப ரியலாகவே இருந்தது. சிங்கம், புலி எல்லாம், அந்த சிங்கம்லாம் வந்து ரியலாகவே இருந்துச்சு. அந்த இது வந்து கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி மயிலுமே ரியலாகவே இருந்தது. சில நேரம் நம்ம அது பண்ணணும்னு நினைக்கையில் ரியலாக இருக்காது. ஒரு சில டைம் வந்து ரியலாக இல்லாமல் சொதப்பிடும். அது வித்தியாசம் தெரியும். ஆனால் இந்த இதில் வந்து நல்லா எல்லாமே ரியலாக இருந்தது. இந்த ரொபாட்டிக் அனிமல்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதே மாதிரி தத்ரூபமாக வந்து அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா எந்த பிளேஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா பார்க்குறீங்க?
பார்த்தோம். இப்போ வந்து உள்ள ஷார்ட்ஸ் ஒன்லி. மழை பெஞ்சிருக்கிறதுனால சேரும் சகதியுமாக அந்த இடமே வந்து ரொம்ப நிறையா இருந்தது. ரைட்ஸ் இருக்கிற சைடுமே வந்து ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்தது. அதனால் நான் வந்து ரொம்ப தூரம் வந்து போகலை. உங்களுக்கு வந்து ஓவரால் வியூவாக வந்து காமிச்சிருக்கிறேன். ஏற்கனவே நிறைய எக்ஸ்போவில் வந்து இந்த மாதிரி வந்து ரைட்ஸ் வந்து வந்திருக்குது பெரியவங்களுக்குமே. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்போவில் மட்டும் பெரிய ரைடு அவ்வளோவா இல்லை. குழந்தைங்களுக்குன்ட்டு சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ரைடு இருந்தது. ஆனால் இந்த வாட்டி எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ரைடெல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் கடை இல்லாதது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. 1, 2 கடை தான் இருந்தது. அதுக்கு மேலே ரொம்ப போக முடியல. ஒரு லெவலுக்கு மேலே நான் போயிருப்பேன். லைவில் வந்து போட்டிருப்பேன், லைவில் காமிச்சிருப்பேன். கடைகள் வந்து அந்தளவு இல்லை. ஆனால் ஷாப்பிங் பண்ணலான்னு நினச்சி போனேன். என்னை இப்படி வருத்தப்பட வச்சுட்டாங்களே. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப குளுகுளுன்னு இருக்கும். ஏன்னா ஒரு பொருளும் வாங்காமல் வந்திருக்கேன்ல வீட்டுக்கு. நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்கன்னா 1 or 2 days கழித்து வந்து பிளான் பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக இருக்கும். ஷாப்ஸுமே வந்து நிறையா இருக்கும். ஃபுட் ஸ்டால்ஸுமே வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய். அதே மாதிரி லைவுக்குமே வந்து நிறைய பேர் வந்திருந்தீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி.